ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்கக்கூடியது, அதாவது எனக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து நிறைய வரணும், சீக்கிரமாக வாட்ச் ஹவுஸ் வந்து வரணும், நிறைய வியூஸ் போனால் தான் நமக்கு வாட்ச் ஹவுஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து நிறைய வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் வந்து போடும்போது என்னென்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து கட்டாயமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் தவறான கமெண்ட் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் சேனல் ஏதாவது ஸ்பேமிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோக்கு வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. சம்டைம்ஸ் இது யூடியூபை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ப்ராப்பராக ஒரு லைவ் வந்து போட்டிங்கன்னா கட்டாயம் அந்த வாட்ச் ஹவுஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கிறதுக்கு லைவ் வந்து போடுங்க. அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நம்ம சேனலில் நம்மளே பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம வியூஸ் அதிகரிக்கும், வாட்ச் ஹவர்ஸும் அதிகரிக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கும் எண்டு ஸ்க்ரீன் போடணும், கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புதிய மெத்தடில் நம்ம சொன்னது கிடையாது, கொஞ்சம் பழைய மெத்தட் படி தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்டு ஸ்க்ரீன் கார்டு வந்து கொடுக்கும்போது, இப்போ ஒருத்தங்க உங்களோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முடிவில் வந்து எண்டு ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோ வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஐ கார்டு, அது ஐ பட்டன் சொல்லுவோம்ல, அதில் மேலே வந்து வீடியோஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து அந்த நீங்கள் அதில் வரக்கூடிய அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தேவையான வீடியோ அப்படின்னா அதையுமே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கட்டாயமாக உங்களுக்கு அதனாலேயும் வியூஸ் வரதுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டு. கட்டாயமாக எல்லாருமே உங்களோட சேனலுக்கு வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேலிஸ்ட்னா அதில் ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ ஒருத்தங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒன்று பார்க்குறாங்கனாலே மற்றது எல்லாமே சேம் கேட்டகரியாக இருக்கும்போது எல்லாமே பார்க்கணுன்னு விரும்புவாங்க. இதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து வியூஸ் ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ கரெக்டான நல்ல டைட்டில் கொடுத்து, அதாவது சர்ச்சபிள் டைட்டில் கொடுத்து நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டுக்குமே ஒரு டைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா வீடியோஸுமே போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோக்களுக்கும் கிடையாது, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அது ரிலேட்டடாக போட்டிருந்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது இதுக்கு சம்மந்தமாக வேறு வீடியோ இருக்குன்னா அதையும் நான் உங்ககிட்ட வீடியோலே சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்து வைக்கணும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் 1-2 வீடியோ அதுக்கு சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதனாலேயுமே உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகரிக்கும், வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கட்டாயமாக உங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் வீடியோ வந்து செட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஃபியூச்சர் வீடியோ சொல்லுவோம்ல, அதுவுமே செட் பண்ணி வைக்கணும். அது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் சேனல் கஸ்டமைசேஷனில். நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து நம்ம செட் பண்ணும்போது என்றைக்கும் ஒரே ட்ரெய்லரை வச்சிருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, நீங்கள் புதுசாக ஒரு நல்ல வீடியோ போடுறீங்கன்னா உடனே உங்களோட ட்ரெய்லரை வந்து மாற்றிடணும். மாற்றிட்டு என்ன பண்ணணும், புதுசாக போட்ட வீடியோவை கொண்டு அந்த ட்ரெய்லரில் வச்சிடணும். அப்போ என்ன நடக்கும்னா, புதுசாக போடும்போது யூடியூப் இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்கள் சேனலில் ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே என்னது ஏதோ ஒரு வீடியோ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே உங்களோட சேனலில் வந்து வியூஸ் ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எபவுட் செக்ஷன்லையும் கட்டாயமாக எழுதுங்க, உங்கள் சேனல் பற்றி எழுதுங்க, நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு. ஏன்னா புதுசாக ஒருத்தங்க வரக்கூடியவங்க எபவுட்டில் போய் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனாலேயும் உங்களுக்கு வியூஸ் கூடும், வாட்ச் ஹவர்ஸ் வந்து கூடும். ஸோ இந்த மாதிரி டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வியூஸ் ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.